பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்கு சேர மிகப்பெரிய துரோகம். பிஜேபி இங்கே வந்தால் நம்ம பின்னாடி 10 வருஷம் பின்னாடி போயிடுவோம். ஏன்னா நடு ரோட்டில் சவுக்கால அடிச்சுக்கிறாங்க. விஜய் சார் வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பாலிட்டிஷியன். அப்புறம் அவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபியோட தலைவர் எப்படி தமிழர்களை அழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுருக்காரு. வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்படின்னலாம் யாருமே திமுகவில் எங்களை சொன்னது கிடையாது. ஆனால் பிஜேபியில் ஆர்எஸ்எஸில் மோகன் பகவத் அவர்கள் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னலாம் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. வணக்கம். பிரபல ஊட்டச்சத்து நிபுணர், தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர், திமுக அணியின் மாநில துணை செயலாளர், அது மட்டும் இல்லாம திரை உலகத்துல முக்கியமான ஒரு நடிகர், புரட்சி தமிழர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அவங்க கிட்ட தான் இப்ப பேச போறோம். வணக்கம். வணக்கம் ஆனந்தி. ஹாய் திவ்யா. ஹாய். இப்போ வந்து தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அங்கங்க பிரச்சாரமும் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் நம்மளுக்கு எண்ணி போனா ஒரு 3-4 நாட்கள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு தேர்தலை முன்னிட்டு நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சாரங்கள் அதிகமா பண்ணிட்டு வராங்க. நான் உங்களோட சில வீடியோக்களும் பார்த்தேன், நீங்களும் சில இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ரொம்ப மன நிறைவா இருக்கு. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, என் கூட ஈஸியா பழக மாட்டாங்க, சத்யராஜ் சாரோட பொண்ணு பந்தா இருக்கும், திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு என் கூட பழக மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் என்னை அந்நியமாக நடத்தவே இல்லை. there was so much of love. நான் 4 இட்லி சாப்பிட்டேன். எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் இட்லி தோசை அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் பிரச்சாரத்தை. நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸான நியூட்ரிஷியன். இதில் வந்து நிறைய வந்து மெடிக்கல் க்ரைம் பற்றி பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் ஏன் நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூவும் நீங்கள் கொடுத்ததில்லை? அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் இருக்குது. எனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு பிடிக்காது. இப்போ நானும் ஆனந்தியும் இருக்கோன்னா, எனக்கு ஆனந்தியோட ஜேர்னி என்ன, அவங்க தேடல் என்ன, அவங்க கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அது ஒரு ரீசன். இன்னொன்று, எனக்கு பிரபலமாக இருக்கிறத விட என்னோட இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. ஸோ இது 2 ரீசன் தான். அண்ட் எனக்கு வந்து என்னோட ப்ராக்டிஸ், நான் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் நியூட்ரிஷனிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து நிறையா ரெஃபரன்ஸ் வந்தது. ஸோ ப்ராக்டிஸ் வாஸ் டூயிங் வெரி வெல். எனக்கு ஒரு பாப்புலராக இருந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து இன்ஸ்டாகிராம்லலாம் பாப்புலராக இருந்து தான் என்னோட கெரியரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இல்லை. ஸோ அதிலிருந்து நீங்கள் அரசியல் பேசுறதுக்கு என்ன காரணம்? இதுக்குள்ள ஒரு அரசியல்ல வந்து முழுமையா மக்களோட மக்களா இணைந்து நீங்க வேலை பார்க்கறதுக்கு என்ன காரணம்? ஐவ் ஆல்வேஸ் பீன் பொலிட்டிக்லி அவேர். நான் சின்னதாக இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது. எனக்கு பார்டர்லைன் டிஸ்லெக்ஸியா இருந்தது, ஸ்பீச் டிஃபிகல்ட்டியும் இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆகும், நாங்கள் ஆனந்தி அந்த டைமில் நம்ம கண்ட்ரியில் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மற்றவங்க குழந்தைகளை புட் டவுன் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன் உங்கள் பொண்ணு கருப்பாக இருக்குது, ஏன் உங்கள் பொண்ணு ஷார்ட்டாக இருக்குது, ஏன் உங்கள் பொண்ணு குண்டாக இருக்குது, ஏன் உங்கள் பொண்ணுக்கு டிஸ்லெக்ஸியா, ஏன் உங்கள் பொண்ணுக்கு பேச்சு சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ என்னை பற்றியும் பேசினாங்க. அண்ட் இது எதுவுமே நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா தேர் ஆல்ரெடி அப்செட், தேர் ஆல்ரெடி ட்ரைங் டு கியூர் மீ. அந்த டைமில் போய் இதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஐ ஜஸ்ட் சஃபர்ட் சைலண்ட்லி. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ஐ வாஸ் கன்சியூம்டு பை செல்ஃப் பிட்டி. எனக்கே என் மேலே ரொம்ப பாவம் ஆயிடுச்சு. நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப பாவமான குழந்தை, எனக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து கண்ணு தெரியாமல் நிறையா குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு படிக்க வராது, பேச வராது, அவங்களுக்கு எழுத்தே தெரியாது. ஸோ அவங்க வந்து நம்மளை விட ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு பேடான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்,
அப்படிங்கிற தேடல் அங்கே ஆரம்பிச்சுது. நிறைய என்ஜிஓஸ் கூட வாலண்டரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, எங்கள் ரிலேஷன்ஸ் நிறைய கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்னா, அங்கெல்லாம் நீங்கள் 6 ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களா, நாங்கள் 10 ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு காம்படிஷன் மாதிரி காம்படிஷனுக்கே இருக்கும் போச்சு. கல்யாணம். அண்ட் நான் வந்து என்னை கூப்பிடுவாங்க 6 ஃபங்க்ஷனுக்கும். நான் 6 ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற செலவே வந்து ரொம்ப அதிகமாயிரும் அந்த கல்யாணங்களுக்கெல்லாம். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். வந்துருவீங்க. அண்ட் நான் டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட் போட மாட்டேன். எனக்கு சில்வர் தான் பிடிக்கும். ஐ ஹேட் டைமண்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால வந்து நிறையா அவங்க விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன. அந்த டைம்ல வந்து நான் என்ன பார்த்தேன்னா, அந்த கல்யாணத்துல நிறைய உணவு வேஸ்ட் ஆச்சு. நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆச்சு. நிறைய குழந்தைகள் ஃபுட் இல்லாம இருக்காங்க. நிறைய பீப்பிள் ஃபுட் இல்லாம இருக்காங்க. ஏன் இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சப்போ, அப்போ வந்து என்னோட கெரியர்லயும் நான் ஒரு மாரி ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு அப்பாட்ட பணம் கேட்கறக்கு பிடிக்காது. அவரை சார்ந்து இருக்கறக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கெரியர்ல நான் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், நம்மளே ஏன் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்க கூடாது? அப்படின்னு சொல்லி அம்மா பேர்ல மகிழ்மதி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சேன். அந்த இயக்கம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு வழங்கப்பட்டது. ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்ட்டிங். அதுக்கப்புறம் வந்து லைக் ஐ செட் ஐ வாஸ் வெரி பொலிட்டிக்கலி அவேர். நிறையா புக்ஸ் எல்லாம் நிறையா படித்தேன். நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு வந்து மக்கள் பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. If there's a மக்களோட choice மக்களா. between going out with my boyfriend and drinking coffee and being with people or working with an NGO, It's a எனக்கு peace. அதுதான் ஜாலியா இருந்தது. அதுதான் எனக்கு ஜாலியா இருந்தது. அதுதான் எனக்கு ஃபன்னா இருந்தது. அண்ட் பாலிடிக்ஸ் வாஸ் an obvious choice. எஸ். இப்போ ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்களோட கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் கொடுக்கல. நம்ம ஃபார்மர்ஸ் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நம்ம மீனவர்கள் பற்றி கவலை இல்லை. நம்ம படித்தா என்ன செத்தா என்ன அந்த ஒரு ஜோனில் தான் பிஜேபி இருக்காங்க. ஸோ அவங்க கூட கூட்டணி வைக்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேங்க ஆனந்தி. ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக நிறைய கான்ஃபரன்ஸஸ்க்கெல்லாம் போவேன். ஸோ அப்போ வந்து நார்த் இந்தியாவுக்கெல்லாம் போகிறப்போ எனக்கு எப்படா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்மளோட வாழ்வியல் அவங்களோட வாழ்வியல் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம், அவங்க எவ்வளோ மோசமான ஒரு நிலையில இருக்காங்க. நிலையா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணால் அந்த புரிதல் எனக்கு வந்தது. திமுக கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு கவர்மெண்ட், மக்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட், எங்கள் லீடர் வந்து ஒரு ஆளுமை இருக்கிற ஒரு லீடர் அப்படிங்கிறது எனக்கு நிறையா ட்ராவல் பண்ணப்போ புரிஞ்ச ஒரு விஷயம். பிஜேபி தமிழ்நாட்டில் வரவே கூடாது அப்படிங்கிறது அப்போ தெளிவான ஒரு விஷயந்தான். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ராஜஸ்தானில் ராஜஸ்தானி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இப்போ சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும் தான் அங்கே டாமினேட் பண்ணுது. பிஜேபி இங்கே வர விட்டோம்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே இருக்காது. சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் டாமினேட் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போதான் நம்ம எல்லாரும் மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கோம். பிஜேபி இங்கே வந்தால் நம்ம பின்னாடி 10 வருஷம் பின்னாடி போயிடுவோம். ஏன்னா நடு ரோட்டில் சவுக்கால் அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம மறந்து போன விஷயங்கள் எல்லாம் திரும்பவும் அவங்க தோண்டி எடுக்கிறாங்க. திரும்பவும் நம்மளை வந்து பின்னாடி ஒரு 10 வருஷம் பின்னாடி தள்ளுறாங்க. கண்டிப்பாக பிஜேபி இங்கே வரவே கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ விஜய் சினிமால இருந்து தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஜய் கட்சியை பத்தி உங்களோட பார்வை என்ன? டிவிக்கே ஒரு இர்ரெலவெண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. விஜய் சாரை எனக்கு பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். கில்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். விஜய் சார் வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பாலிட்டிஷியன். ஏன்னா கரூருக்கு அவர் லேட்டாக வந்தார். ஒரு பாலிட்டிஷியனுக்கு வந்து நேரம்
தவறாமை அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியம். எங்க லீடர் வந்து எந்த ஒரு மீட்டிங்க்கும் இதுவரைக்கும் லேட்டா வந்ததே கிடையாது. அவர் லேட்டா போனதுனால என்னாச்சுன்னா, பீப்பிள் வர் டீஹைட்ரேட்டட். டீஹைட்ரேஷன் காஸ்ட் டெத். ஸோ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்திருக்கணும். எந்த ஒரு அக்கவுண்டபிலிட்டியும் இல்ல. கிளம்பி வந்துட்டாரு. ஸோ ஹி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். தேர் இஸ் நோ அக்கவுண்டபிலிட்டி. அப்புறம் அவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு லீடர்னா, உங்க தொண்டர் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் வார்த்தைகளும் நீங்க தான் பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி அவர பத்தி பேசுனா, என்ன மாதிரி ஒரு வயலண்ட், வல்கர் அப்யூசஸ். எங்கள விட்டுருங்க. அவரோட லைஃப்ல இருக்கிற 2 பெண்கள். அவங்கள அவரோட ரசிகர்கள் எவ்வளோ கேவலமா பேசுறாங்க. அத வந்து அவரு கண்டிக்கிறது கிடையாதுன்னா, அவருக்கு எந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் இல்லன்னு அர்த்தம். அண்ட் வந்த உடனே அவர் வந்து நான் தான் சிஎம், நான் தான் சிஎம்னு ஒரு பவர் கேப்சர் பண்ண பார்க்குறாரு இல்லைங்களா? அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க புதுசா வந்திருக்கிற ஒரு டாக்டர், நேத்து தான் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்திருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் நீங்க வைத்தியம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா, அவருக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியாது, என்ன மருந்து Pressure. குடுக்கறதுன்னு தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நாட்ட எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பாலிட்டிஷியன் கிட்ட பரவால்ல குடுத்து பார்க்கலாம், ஓட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு வை ஷுட் வி டேக் அ சான்ஸ்? அண்ட் இன்னொரு விஷயங்க ஆனந்தி என்னன்னா, அவரு வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. நம்ம அது எல்லாத்துலயும் சொல்லிட்டு அது இருக்காங்க. வந்து தட் இஸ் irrelevant to us. அது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அது உங்க பிரச்சனை. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கங்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க ஓட்டு போட முடியாது. உங்களுக்கு மக்கள் பணி பத்தி புரிதல் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சா தான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட முடியும். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். தட்ஸ் நாட் ஆர் ப்ராப்ளம் அட் ஆல். ம். அதையுமே தாண்டி இன்னும் வந்து பிஜேபிக்கு ஆதரிக்க மக்கள் இருக்கதானே செய்யறாங்க ஒரு பக்கம். இந்த தடவ அது நடக்காது. ஏன்னா பிஜேபி வந்து அவங்க இப்போ ஒரு தலைவர் அவரோட நாட்ட பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிஜேபியோட தலைவர் எப்படி தமிழர்கள அழிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு யோசிக்கிறார். இருக்காரு. அவருக்கு தேவையான ஃபண்ட்ஸ் குடுக்காம, ஆம், எங்க ஸ்டூடண்ட்ஸ் படிச்சா என்ன? செத்தா என்ன? எந்த ஒரு பவரும் எங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்காரு. இருக்காங்க. அதனால பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாதுன்னு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓகே. இப்ப இதுவரைக்கும் நீங்க அந்த பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? இந்த அளவுக்கு உங்களுக்கு திமுகவ ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணம்? நான் எப்போதுமே திமுகவோட கொள்கைகள்ல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அண்ட் நான் திமுகல சேர்ந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஷியன் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நான் தகவல் தொழில்நுட்ப அணியில மாநில துணை செயலாளர். இந்த 1 வருஷத்துல அதுக்கு முன்னாடியே நான் திமுகவ தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு நெறைய விஷயங்கள் தெரிய புரிஞ்சது வந்தது. திமுகவ பத்தி. அங்க வந்து எல்லாருமே ரொம்ப டவுன் டூ எர்த்துங்க ஆனந்தி. ஒரு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், மினிஸ்டர் வரைக்கும் தே வெரி அப்ரோச்சபிள். சேகர் பாபு ஐயா, டிஆர்பி ராஜா அண்ணா, அன்பில் மகேஷ் அண்ணா, உதய் அண்ணா, வெரி டவுன் டு எர்த், வெரி அப்ரோச்சபிள் பீப்புள். விஜய் சாரை நீங்க பார்க்க முடியுமா? அவர்கிட்ட பேச முடியுமா? கை Difficult. கொடுக்க முடியுமா? இப்ப முடியும். பிகாஸ் எலெக்ஷனுங்கிறதுனால அவர் வந்து கோலம் போடுறாங்க. போடுறாரு, என்னென்னமோ பண்றாரு. பட் இதுக்கு முன்னாடி அவர் இதுவரைக்கும் பிரஸ்ஸ கூட மீட் பண்ணலீங்களே ஆனந்தி. இப்பதானே பிரஸ் ஏதோ ஆமா, ஒரு ஆமா, ஆமா. இன்டர்வியூ நான் இப்போ மேல இருக்கும்போது பார்த்தேன். அம் பிரஸ் வந்து வெறும் பிரஸ் கிடையாதுங்க. பிரஸ் வந்து மக்களுக்கும், பாலிட்டிஷியன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற காமன் ஃப்ரெண்ட். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னா, அது பீப்பிள் பார்ப்பாங்க. அதனால என்ன பத்தி நான் சில விஷயங்கள் சொன்னா தான் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது. ஸோ பிரஸ் மீட்டே வைக்கல, பிரஸ்ஸையே சந்திக்கல. அதுக்கு காரணம் அவரு சொல்ற காரணம் வந்து நான் ஏதாவது தப்பா சொல்லிருவேன்னு எனக்கு ஒரு ஹெசிடேஷன் யோசிக்கிறாங்க. இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லன்னா, நீங்க அரசியலுக்கு வரவே கூடாது. நான் வந்து புதுசா யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. பட் அரசியல பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க. அண்ட் வந்தோனே நீங்க சிஎம் ஆக முடியாது இல்லைங்களா? நீங்க நேத்து தான் வந்தீங்க. வந்தோனே எப்படி நீங்க மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்த உடனே நீங்க எப்படிங்க ஆப்ரேஷன் பண்ண முடியும்?
நீங்க 5 வருஷம் கழிச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் படிச்சு பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ண முடியும். நீங்க புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் கண் ஆபரேஷன் பண்ணிப்பீங்களா? நோ வே. யூ வில் பி வெரி ஸ்கேர்ட். ஸோ அதுதான் அவர் வந்த உடனே நான் வந்து கேப்சர் பண்ணணும், பவர் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அண்ட் மாற்றம் வேணும்னு சொல்றாரு. என்ன மாற்றம்? எதை நோக்கி மாற்றம்? அவர் அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறாரு? எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல. எந்த ஒரு கன்விக்ஷனும் அவருக்கு கிடையாது. அண்ட் ஒரு விஷயம் நல்லா இருக்குதுன்னா, ஆனந்தி, அது ஏன் நம்ம மாத்தணும்? ஒரு நல்லா இருக்கிற மருந்து விஷயத்த. ஆமா. ஒரு மருந்து சாப்பிட்டா எனக்கு வந்து ஃபீவர் சரியாகுது. அந்த மருந்த நான் ஏன் மாத்தணும்? நல்லா இருக்கிற விஷயத்த. ஆமா. நம்ம வந்து சரியாகாத ஒரு விஷயத்த பெட்டர்மென்ட், மாத்தலாம். ஒரு முன்னேற்றம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம ஏன் நல்லா இருக்கிற விஷயத்த மாத்தணும்? இப்ப நம்ம எங்க லீடர் பதவியேற்ற அந்த தருணம், ரொம்ப சவாலான தருணம். கொரோனா வந்து அப்போ உச்சியில இருந்தது. நம்ம ட்ரெஷரி காலியா இருந்தது. ஏன்னா ஆப்வியஸ்லி பிஜேபி நமக்கு எந்த ஃபண்ட்ஸும் குடுக்கல. அந்த டைம்ல பதவியேற்று கொரோனாவ கண்ட்ரோல் பண்ணி, காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், பல திட்டங்கள கொண்டு வந்தாரு. ஸோ இப்போ உங்களோட கணிப்புல தமிழ்நாட்டுல பிஜேபி கண்டிப்பா வராது. கண்டிப்பா வராது, வரக்கூடாது. வரக்கூடாது. ஓகே. ஸோ கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இத உங்க அப்பா எல்லா இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத சார்ந்து உங்க அப்பா கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? பேசுவீங்களா? அப்பாக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? எனக்கும் அப்பாக்கும் ஒரு நார்மல் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப். நான் தான் பேரண்ட், அவரு தான் சைல்ட். நான் சின்னதுலேருந்தே ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஐம் மச் மச் ஓல்டர் தென் ஹிம். ஐம் லைக் அ கிராண்ட் மதர் டு ஹிம். ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எப்போதுமே இருந்தது. என்னைக்குமே அவர சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டா என்னோட கெரியர்ல ஜெயிக்கிறதுக்கு அவரோட பேரை நான் என்னைக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. ஐ பே மை பில்ஸ். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் ஹிம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் என்னை தூக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னோட சாய்ஸ் தான். அப்பா வந்து அரசியல்லையே இல்ல. அவருக்கு சினிமா தான் எல்லாமே. அவருக்கு ஹீஸ் நெவர் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். ஓகே. ஐவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். எனக்கு லேட் டீன்ஸ்லயே நான் நியூட்ரிஷன் வில் பி மை கெரியர் அண்ட் பாலிடிக்ஸ் இஸ் மை பேஷன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். ஓகே. திமுக கட்சி ஊழல் கட்சின்னு பிஜேபி சொல்றாங்க. ஸோ இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப்? ஓ! ஊழல் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பிராட் டேர்ம். கரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிராட் டேர்ம். அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க கிட்ட இருக்கா? ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரப்டான ஒரு கட்சி பிஜேபி தான். ஏன்னா தே ஆர் மாரலி வெரி கரப்ட். அதனால கரப்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற ஒரு கட்சி பிஜேபி. திமுக கரப்ட் கிடையாது. அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. ஸோ திமுக கரப்ட்டுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னொன்னு, இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ஒரு பொலிட்டிஷியனா இருக்கிறீங்க. ஸோ உங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஃபுல்லா வந்து நீங்க ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இப்படிலாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஏதாச்சு இது வந்து பாதிக்கப்படுதா? இல்ல எந்த மாதிரி பேசுறாங்க? திமுக முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு கட்சி. எங்களுக்கு ட்ரெஸ் கோடே இருந்தது கிடையாது. வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்படின்னெல்லாம் யாருமே திமுகல எங்கள சொன்னது கிடையாது. ஆனா பிஜேபியில, ஆர்எஸ்எஸ்ல மோகன் பகவத் அவர்கள், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னெல்லாம் ஓப்பனாவே பேசியிருக்காரு. எங்க கட்சி அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாவும், ரொம்ப கர்வத்தோடவும் சொல்றேன். We've never had a dress code. We can wear what we want. ஒருவேள நீங்க வந்து பிஎம் மோடி அவர சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா, அவர பார்த்தா நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க? எனக்கு அவரோட க்ளோத்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ! அவரோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகா கிளாமரா ட்ரெஸ் பண்ணுவாரு. ஸோ அத பத்தி கேட்பேன் அவர்கிட்ட. வேற ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட கேட்கறக்கு. நாட்ட பத்தி கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு புரிதலும் இல்ல. தமிழ்நாட்ட பத்தி கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்ட பிடிக்காது. ஸோ அவர்கிட்ட ஸ்கின் கேர், அவரோட ஃபேஷன் சென்ஸ், அவரு எங்க குர்தா வாங்குறாரு, அதெல்லாம் கேட்பேன். அவரோட வேஸ்ட் கோட் ரொம்ப அழகா இருக்கு. அத பத்தி கேட்பேன். சரி, ஓகே. இது வந்து அவர் உடை சார்ந்ததும் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க. ஒரு வேற என்ன இன்ட்ரஸ்டிங்கா கேட்பீங்க? நீங்க அந்த உடையெல்லாம் விட்டுருங்க. உடை, ஸ்கின் கேர் அதெல்லாம் விட்டுருங்க. அது அடுத்து வேற என்னலாம் அவரு கேட்பீங்க? எப்போதுமே ஆனந்தி ஃப்ரெஷ்ஷாவே இருக்காரு. இப்ப நான் பிரச்சாரத்துக்கு போனேன் இல்லங்க.
நான் வந்து பயங்கரமா டேன் ஆயிட்டேன். அண்ட் ஒரு டயர்ட்னஸும் இருந்தது. ஏன்னா, காலையில நியூட்ரிஷன் ஒர்க், பிரச்சாரம் மாறி மாறி பண்றதுனால, கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ், ஒரு டீஹைட்ரேஷன் இருந்தது. அவரு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்காரு. ஐ திங்க் அவரு வேலை செய்யாததுனால ஃப்ரெஷ்ஷா இருக்காருன்னு நெனைக்கிறேன். நம்மோ உழைச்சா தாங்க டயர்ட் ஆவோம். வேலையே செய்யாம அப்படியே உட்காந்துருந்தா டயர்ட் ஆக மாட்டோம். அதனால அவரு ஃப்ரெஷ்ஷா இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி நீங்க ஆமா. இந்த கேட்டுருவீங்களான்னு 2 இருக்கீங்க. கேள்வியும் கேட்பேன். ஃபேஷன் சென்ஸ் எப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்க? இந்த பிஜேபி வந்து மதக்கலவரம்ங்கிற விஷயத்த ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால தாங்க அவங்க ரொம்ப மாரலி கரப்ட்ன்னு நான் சொல்றேன். இப்ப மணிப்பூர்ல ஒரு விஷயம் நடந்தது. அது அவரு கண்டுக்கவே இல்ல. அது வேற விஷயம். அதே மாரி ஒரு இன்சிடென்ட் முஸ்லிம் பெண்களுக்கு நடந்தா, பிஜேபி சும்மா கண்டுக்க கூட மாட்டாங்க. கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. முஸ்லிம்ஸ் ஆர் நாட் சேஃப் இன் பிஜேபிஸ் ரூல். அவங்களும் மக்கள் தானங்க. ம், 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 ம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி, பானிபூரி அது மட்டும் தான். நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவும் இருக்குல்லங்க. கரெக்ட். அத பத்தி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. எனிவே ரொம்ப அருமையான விளக்கம் திவ்யா. இத நீங்க சொன்னது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். மக்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்ப யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. ஸோ உங்களோட இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் யுவர் டைம்.